பாப்பா அங்கிட்டு ஓடாத கீழே விழுந்துருவா அப்படின்னு அப்பாவும் நான் விழ மாட்டேன்ப்பா அப்படின்னு அவரோட மகளும் ஜாலியா பார்க்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ஆப்பிள் விக்கிற ஒருத்தவரும் வராரு. அதை பார்த்த உடனே அப்பா எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவீங்களான்னு கேட்க அப்பன்னு பார்த்து அப்பா கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைனாலும் 2 ஆப்பிள் வாங்குறதுக்கு அவர்கிட்ட காசு இருந்துச்சு. இப்ப 2 ஆப்பிள் மகளோட கையில. அப்பா சும்மா விளையாட்டுக்கு மக கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஆப்பிள் தருவியான்னு கேட்ட செகண்ட்லயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போய் 2 ஆப்பிளையும் ஒரே கடியா கடிச்சிருச்சு. அப்பாவுக்கு ஒரே சாக்கு, என்னடா ஒரு வேலை கொடுக்கிற மனப்பான்மை கொஞ்சம் கூட இல்லாம இந்த பிள்ளைய நம்ம வளர்த்துட்டோமோ, ரொம்ப பேராசை பிடிச்சதா வளர்ந்துருக்குது அப்படின்னு அவரோட மனசே உடஞ்சிருச்சு. கோவமும் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி யோசித்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப ஓடி வந்த அந்த பொண்ணு ஒரு ஆப்பிள் அப்பாவோட கையில கொடுத்து அப்பா இதை பிடிங்க, 2லயும் இந்த ஆப்பிள் தான்ப்பா செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்ல ரொம்ப அசிங்கமா போச்சு. இவ்வளவு ஸ்பீடா நம்ம பொண்ணை ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனாலதாங்க எதையுமே யாரையுமே ரொம்ப ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பைபிள்ல கூட இப்படி ஒரு வசனம் சூப்பரா இருக்குதுங்க. யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள்னு. So be quick to listen and slow to judge.